அது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உரசல், கட்சிக்குள்ள பிரச்சனை. அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. எங்களுடைய பார்வை பாஜக பார்வை கிடையாது, பிரித்தாளும் கொள்கை கிடையாது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் நினைக்கிறார்கள். பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையில் இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே பாஜக நுழைகிறதோ ஆமை நுழைந்த வீடாக இப்பொழுது ஆமை நுழைந்த மாநிலமாக மாறி வருகிறது. அவர்கள் யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதுதான் காங்கிரஸ் உடைய பார்வை. பொறாமப்படுறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் இன்னும் கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் முடிவெடுக்கும். கடந்த வருடம் நீங்க வர்றப்ப போலீஸ் பாதுகாப்பு சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாங்கள் தான் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு எங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் ஒரு நிகழ்ச்சியில் மாட்டிட்டாரு. அகையில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உடனே தலைவரை போலீஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிரமாதமாக இருக்குது. எக்ஸலண்ட் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி இந்த விமான நிலையம் பற்றி பேசின சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பண்பாட்டு காலத்தில் 4 வருஷமாக ஏன் கேட்கல? அவர் ஆட்சியில் இருக்கும்போது வாயை திறக்கலை. இந்த 4 வருஷமாக வாயை திறக்கலை. மோடி ஆட்சி இருக்கு, இவர் போயிட்டு வாங்கிட்டு வர, ஏன் வாங்கிட்டு வரல? இப்போ தேர்தலுக்காக சந்தர்ப்பவாத பேச்சை அவர் பேசுகிறார். இது முழுக்க முழுக்க வாக்கு அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். செங்கோட்டையன் பாஜக பன்னாட்டு இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்குறது எடப்பாடி பழனிசாமி 4 வருஷமாக வாயை திறக்காமல் இப்போ வாயை திறந்ததுக்கு என்ன காரணம்? சந்தர்ப்பம் தானே அது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.